நேற்று ரம்ஜான்னால நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறோம். நீளமாக நறுக்கிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கீறின பச்சை மிளகா, லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். பிரியாணி மசாலா, ஒரு பவுலில் தயிர், புதினா, 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் 10 நிமிஷமாக. சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதோட இந்த கறி மசாலா, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெய் பிரியிற வரைக்கும் வேக விடுறோம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்கள். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு பட்டை மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் திரும்ப ஒரு கொதி விடலாம். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் கட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே ஃபுல்லாகவே இதில் போட்டுடணும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விடலாம். இதோட சிக்கன் ஆட் பண்ணி திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் வேக விடலாம். கொதி வந்துருச்சு. இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சு அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு கைப்பிடி நீளமாக நறுக்கிய வெங்காயம் மேலே ஆட் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மூடி போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இது வெந்துருச்சு பாருங்கள். ஃபைனலாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.